ஸோ இன்றைக்கி வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அதாவது பார்ட் 4ல் இருக்கிறதோட ஆர்டிகல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதாவது ஆர்டிகல் 36 என்ன சொல்லுது அப்படின்னா டெஃபினேஷன் பற்றி பேசுது. ஸோ ஆல்ரெடி நம்ம ஆர்டிகல் 12 வந்து டெஃபினேஷன் பற்றி பேசுவோம்னு சொல்லியிருப்போம். ஸோ இது 36 டெஃபினேஷன் பற்றி தான் பேசுது. ஏன்னா அப்படின்னா ஸோ இந்தியாவோட கான்ஸ்டியூஷனில் வந்து இந்தியா அந்த மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது பதிலாக ஸ்டேட் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட டெஃபினேஷன் வந்து இந்த ஆர்டிகல் வந்து சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 37 வந்து அப்ளிகேஷன் ஆஃப் தி பிரின்சிபல்ஸ் கண்டெய்ன்ட் திஸ் பார்ட். ஸோ இந்த பார்ட்டில் இருக்க அப்ளிகேஷன்ஸோட பிரின்சிபல் எல்லாத்தையுமே வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து சொல்லுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆர்டிகல் 38 வந்து எதை பற்றி பேசுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்டேட்ஸ் டு செக்யூர் எ சோசியல் ஆர்டர் ஃபார் தி ப்ரொமோஷன் ஆஃப் தி வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள். அதாவது ஸ்டேட் வந்து ஒரு சில சோஷியல் ஆர்டர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பீப்புளோட வெல்ஃபேருக்காக. ஸோ வந்து அவங்க எப்போவுமே வந்து யூனியனை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கணும்னு இல்லாமல் ஒரு சில சோஷியல் ஆர்டரையும் அவங்க செக்யூர் பண்ணலாம் பீப்புளோட வெல்ஃபேருக்காக. இதை பற்றி பேசுகிறது ஆர்டிகல் 38. ஸோ ஆர்டிகல் 39 எதை பற்றி பேசுதுன்னா சர்டன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் தி பாலிசி டு பி ஃபாலோடு பை தி ஸ்டேட்ஸ். அதாவது ஸ்டேட்ஸ் வந்து ஒரு சில சர்டன் பிரின்சிபல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பற்றி பேசுகிறது வந்து ஆர்டிகல் 39. ஸோ 39ல் ஏ இருக்குது. ஸோ 39A வந்து எதை பற்றி பேசுதுன்னா ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட். அதாவது ஈக்குவல் ஜஸ்டிஸ் எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரி வந்து நீதி கிடைக்கணும் அப்படின்றத பற்றி பேசுகிறது ஆர்டிகல் 39A. ஸோ 40 வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஆர்கனைசேஷன் ஆஃப் தி வில்லேஜ் பஞ்சாயத்து. ஸோ வில்லேஜ் பஞ்சாயத்தோட ஆர்கனைசேஷன் பற்றி பேசுகிறது வந்து ஆர்டிகல் 40. ஸோ ஆர்டிகல் 41 எதை பற்றி பேசுது அப்படின்னா ரைட் டு ஒர்க் டு எஜுகேஷன் அண்டு டு பப்ளிக் அசிஸ்டன்ஸ் இன் தி சர்டன் கேசஸ். அதாவது நம்ம ஒர்க் பண்ணுறதோடையும் எஜுகேஷன் பற்றின ரைட்ஸ் வந்து ஒரு சில சர்டன் கேசஸில் வந்து இது டீட்டெயிலாக வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 42 வந்து ப்ரொவிஷன் ஃபார் தி ஜஸ்ட் அண்ட் ஹியூமன் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஒர்க் அண்ட் தி மேட்டர்னிட்டி ரிலீஃப். அதாவது இந்த ஆர்டிகல் 42 வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸோ நம்ம ஹியூமன் கண்டிஷன்ஸ் ஒர்க்கில் எவ்வளோ இதாக இருக்கணும், அதுவும் இல்லாமல் நம்ம மேட்டர்னிட்டி ரிலீஃப் வந்து நம்மளுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்ற பற்றி ஆர்டிகல் 42 வந்து பேசுது. ஸோ ஆர்டிகல் 43 வந்து லிவிங் வேஜ். அதாவது நம்ம வாழ்கிறதுக்குன்னு ஒரு சம்பளம் வந்து தேவைப்படும்ல, அடிப்படை சம்பளம். அதை பற்றி அந்த ஒர்க்கர்ஸுக்கான அடிப்படை சம்பளத்தை பற்றி பேசுது ஆர்டிகல் 43. ஸோ ஆர்டிகல் 43A வந்து எதை பற்றி பேசுதுன்னா பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் தி மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி இண்டஸ்ட்ரீஸ். அதாவது இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிற ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க்கர்ஸாகவே இல்லாமல் ஸோ மேனேஜ்மெண்ட்டில் இன்வால்வ் ஆகணும் அப்படின்றத பற்றி பேசுகிறது ஆர்டிகல் 43A. ஸோ 43B எதை பற்றி பேசுதுன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட ப்ரொமோஷன் பற்றி பேசுது. ஸோ ஆர்டிகல் 44 வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் ஃபார் தி ஆல் சிட்டிசன்ஸ். அதாவது எல்லா சிட்டிசனுக்குமே சேம் சிவில் கோட் இருக்கணும். ஸோ பர்டிகுலர் ரிலீஜனை வச்சோ டைப் ஆஃப் பீப்புளை வச்சோ அது வந்து டிஃபர் ஆகக்கூடாது, எல்லாருக்குமே யூனிஃபார்மாக இருக்கணும். ஸோ ஆர்டிகல் 45 வந்து எதை பற்றி பேசுனா ப்ரொவிஷன் ஃபார் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன். ஸோ சில்ட்ரன்ஸுக்கு வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்குறத பற்றி பேசுகிறது ஆர்டிகல் 45. ஸோ ஆர்டிகல் 46 எதை பற்றி பேசுதுன்னா ப்ரொமோஷன் ஆஃப் தி எஜுகேஷனல் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஷெட்யூல்டு கேஸ்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ். ஸோ எஸ்சி அண்ட் எஸ்டி பீப்புள்ஸோட எஜுகேஷனல் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி பேசுகிறது வந்து ஆர்டிகல் 46. ஸோ ஆர்டிகல் 47 எதை பற்றி பேசுதுன்னா டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் டு ரைஸ் தி லெவல் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் தி ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அண்ட் டு இம்ப்ரூவ் த பப்ளிக் ஹெல்த். அதாவது பீப்புளோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஸோ நியூட்ரிஷனோட லெவலையும் அவங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது வந்து ஸ்டேட்டோட டியூட்டி அப்படின்றத பற்றி ஆர்டிகல் 47 பற்றி பேசுது. ஸோ ஆர்டிகல் 48 வந்து த ஆர்கனைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அண்ட் அனிமல் ஹஸ்பேண்ட்ரி. ஸோ அனிமல் ஹஸ்பேண்ட்ரியும் அக்ரிகல்ச்சரையும் பற்றி பேசுகிறது வந்து ஆர்டிகல் 48. ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ணலாம், எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 48 எதை பற்றி பேசுது அப்படின்னா 48A ப்ரொடெக்ஷன் அண்ட் இம்ப்ரூவ் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் சேஃப்கார்டிங் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப். அதாவது என்விரான்மெண்ட்டை எப்படிலாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம், அதே மாதிரி ஃபாரஸ்ட்டை வந்து நம்ம எப்படி அழியாமல் பார்த்துக்கலாம், அதே மாதிரி வைல்ட் லைஃபையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பேசுகிற ஆர்டிகல் 48A. ஆர்டிகல் 49 எதை பற்றி பேசுதுன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் மோனுமெண்ட்ஸ் அண்ட் பிளேசஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ். அதாவது நம்ம நாட்டில் வந்து ஒரு சில மோனுமெண்ட்ஸ் இருக்குது, ஒரு நினைவு சின்னங்களோ இல்லை ஒரு நல்ல பிளேசஸோ இல்லை ஹெரிட்டேஜ் உள்ள பிளேசஸ் இருக்குன்னா அதை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றத பற்றி பேசுகிற ஆர்டிகல் 49. ஸோ ஆர்டிகல் 50 எதை பற்றி பேசுது அப்படின்னா செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் தி எக்ஸிக்யூட்டிவ். அதாவது எக்ஸிக்யூட்டிவ்க்கும் ஜுடிஷியரிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதையும் இதையும் எது செப்பரேட் பண்ணுது அப்படின்றத பற்றி பேசுகிற ஆர்டிகல் 50. ஸோ ஆர்டிகல் 51 எதை பற்றி பேசுதுன்னா ப்ரொமோஷன் ஆஃப் தி இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. அதாவது நம்ம கண்ட்ரிக்கும் மற்ற கண்ட்ரிக்கும் இருக்கிற இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்பில் பீஸ் அண்ட் செக்யூரிட்டியை பற்றி பேசுகிறது வந்து ஆர்டிகல் 51. ஸோ இதை வந்து பார்ட் 4ல் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்டிகல்ஸ். தேங்க்யூ.